ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹெவன் டிவி குழுமினர்களுக்கும் ப்ரொப்ரைட்டருக்கும் மற்றும் ஹெவன் டிவி நேயர் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் மற்றொரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை நாம் கொண்டாடத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ததுக்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் எத்தனையோ இழப்புகள், வெள்ளங்கள், மலைச்சேதங்கள், உயிர் சேதங்கள், ஆனாலும் தேவன் நம்மை உயிரோடே காத்து இந்த கிறிஸ்மஸ் பெருநாளை கொண்டாட செய்த தயவுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இழப்பினை வாழ்ந்து மற்ற சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். நான் இன்றைக்கு என்னுடைய செய்தியின் ஆதாரமாக மத்தேயு 1:18 முதல் 25 வரை உள்ள வசனங்களை நாம் எடுத்துள்ளோம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வேதாகம பகுதிதான். முக்கியமாக இந்த செய்தியின் தலைப்பு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் இந்த காலத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தின் மகிமையை நாம் உணர்ந்தவர்களாக தான் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுதல் இருக்க வேண்டும். அந்த நாமத்தின் உன்னத நாமத்தின் மகிமையை உணர்ந்தவர்களாக நாம் கொண்டாடும் பொழுது ஏதோ மற்ற புறஜாதி மக்கள் சடங்காச்சாரமாக ஒரு பண்டிகையை கொண்டாடுவது போல நம்முடைய பண்டிகையும் அப்படியே போய்விடும். இந்த காலகட்டத்தில் நாம் வீட்டு அலங்காரம், ஆலய அலங்காரம், வசிக்கும் இடம் அலங்காரம், கடைகள் அலங்காரம் என்று அலங்காரத்தில் பெரிய நேரத்தை நாம் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றுக்கு மேலாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அன்பை உணர்ந்தவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடும் பொழுதுதான் நிச்சயமாகவே நமக்கு மட்டுமல்ல நம் சுற்றுப்புறத்தாருக்கும் இந்த நாமத்தின் மகத்துவத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகையால் நாம் இந்த வேதாந்தத்தின் அடிப்படையில் இருந்து சில காரியங்களை சற்று சிந்திப்போம். முதலாவது, மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். இங்கு மரியாள் யோசேப்புக்கு என்று நியமிக்கப்பட்டு அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியானவனால் கர்ப்பவதியானாள் என்று கண்டறியப்பட்டது. மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன், அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியானால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் முக்கியமாக காணப்படுவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி என்றால் இங்கு மரியாளின் அடைமொழி அவருடைய தாயாகிய மரியாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு முன்னதாகவே ஆண்டவரால் அடையாளம் காணப்பட்டு, தேவாதி தேவனால் அடையாளம் காணப்பட்டு ஆண்டவரின் தாயாராகிய மரியாள் என்று குறிப்பிடப்படுகிறார். ஆகையால் இங்கு மரியாள் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறாள். மேலும் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஆண்டவரின் தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் முன்னே பரிசுத்த ஆவியானால் கர்ப்பவதியானாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாமும் கூட நாம் இந்த ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் என்று தேவாதி தேவனால் அழைக்கப்படும் ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் தெரிந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் முன்குறிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் ஆண்டவரின் தாயார் என்று எதனால் அழைக்கப்பெறுவோம் என்றால், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் சுமக்கும் பொழுது. அதுதான் மரியாள் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதியானாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்களே, இளம்பெண்களே, நீங்களும் கூட திருமணத்துக்கு முன்பதாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் உருவாக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்று நாம் கிறிஸ்தவ திருமணத்தில் இழைக்கப்படும் பொழுது எத்தனையோ காரியங்களை நாம் தகுதிகளாக காண்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் பார்வையில், தேவாதி தேவனின் பார்வையில் முதலாவது திருமணத்திற்கு வேண்டிய தகுதி மரியாளுக்கு இருக்க வேண்டிய தகுதிதான். ஆண்டவரின் தாயார் எனப்படுவது பரிசுத்த ஆவியானவரால் திருமணத்திற்கு முன்பே அவள் கர்ப்பவதியானாள் என்ற காரியம்தான். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பெற்றோர்களே, நீங்கள் திருமணத்திற்காக பெண்ணையோ மகனையோ வைத்திருந்தால் முதலாவது அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்களா என்றுதான்
நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டீர்கள். அதற்காக நாம் அடிக்கடி ஜெபம் கூட பண்ண வேண்டும். முதலாவது ஒரு தகுதி என்பது அவர்கள் பெண்ணோ மணப்பெண்ணோ மணமகனோ நாம் தேடும் பொழுது அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களா என்றுதான் நாம் முதலாவது தகுதி வைத்து தேட வேண்டும். அதுதான் தேவாதி தேவன் திருமணத்திற்கு முன்பாக வைக்கும் தகுதி. அந்த தகுதியை வைத்துதான் நாம் பெண்ணையோ மாப்பிள்ளையோ தாட வேண்டும். இந்த காலத்தில் அநேகர் அழகு, பதவி, அந்தஸ்து, நகை, பணம் என்று ஏராளமான காரியங்களை சிந்தித்து செயல்படுகிறார்கள். அது எல்லாம் புறஜாதிகளின் மார்க்கம். ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஜீவிக்கும் பொழுதுதான், முக்கியமாக திருமணத்திற்கு முன்பே அந்த காரியத்தை நாம் மனதில் இருத்தினவர்களாக தான் நாம் ஜீவிக்க வேண்டும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் பெண்களும் ஆண்களும் சிந்திக்க வேண்டியது, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் முதலாவது தகுதி. மரியாளுக்கு இருந்த முதலாவது தகுதி ஆண்டவரின் தாயார் என்று அழைக்கப்பட்டாள். அவள் திருமணத்திற்கு முன்பதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கருவில் சுமக்கும் சாக்கியத்தை பெற்றாள். ஆகையால் இந்த முக்கியமான காரியத்தை நாம் மனதில் நிறுத்துவதாக நாமும் கூட ஆண்டவரின் தாயார் என்று அழைக்கப்படுவதற்கு ஸ்லாக்கியம் உள்ளவர்களாக எண்ணப்படுவதற்காக நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். இரண்டாவது காரியம், யோசேப்பு ஒரு நீதிமான். இங்கே யோசேப்பு ஒரு நீதிமான். இங்கு மரியாள் திருமணத்திற்கு முன்பதாகவே கற்பமானாள் என்று அறிந்தும் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாக தள்ளிவிட சிந்தனையாயிருந்தாள். மத்தேயு 1:19 அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தாள். ஆம் பிரியமானவர்களே, இங்கு யோசேப்பு ஒரு நீதிமான். அந்த நீதிமானுக்குள்ள ஒரு தகுதி என்னவென்றால், மற்றவர்களை அவமானப்படுத்த பிரியமில்லாமல் இருந்தால். அது ஒரு உண்மையான காரியமாக இருந்தாலும் கூட அதை அவமானப்படுத்த மனதில்லாமல் மரியாளை ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தாள். இங்கு யோசேப்பின் தகுதி என்பது, நாம் மற்றவர்களை அவமானப்படுத்தக்கூடாது. எந்த காலத்திலும் எந்த காரியத்திலும் அவர்கள் உருவத்தை குறித்தோ, அவர்களுடைய ஏழ்மை நிலையை குறித்தோ, அவர்கள் உடையை குறித்தோ, அவருடைய கல்வி தகுதியை பற்றியோ இல்ல பண அந்தஸ்தை பற்றியோ யாரையும் நாம் அவமானப்படுத்த கூடவே கூடாது. அதுதான் வேதாகமும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. யோசேப்பு நீதிமானாய் இருந்தான். அவன் மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தான். ரகசியமாக அந்த காரியத்தை தள்ளிவிட வேண்டும் என்று சிந்தனையாக இருந்தாள். நீங்கள் 2 ராஜாக்கள் 2:23 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எலிசாவை குறித்து ஒரு காரியத்தை காணலாம். எலிசா அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் வந்து அவனை பார்த்து மொட்டன் தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். இங்கு குறிப்பாக 42 பிள்ளைகள் எலிசாவை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று பட்டணத்திலிருந்து வந்த பிள்ளைகள் நிந்தித்தார்கள். ஒருவேளை பட்டணத்தின் கலாச்சாரம் ஒரு நாகரிகமான கலாச்சாரத்தை குறிக்கலாம். அந்த நாகரிகமான கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இங்கு ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து அவர் உருவத்தை பார்த்து இகழ்ந்து பரிகரித்தார்கள். நடந்தது என்ன? அவர் எலிசா சபித்த பொழுது 2 கரடிகள் வந்து 42 பிள்ளைகளையும் பிரி போட்டது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த காலத்தில் இந்த குறித்து நடக்க நாம் எச்சரிக்கையாக இருக்கும். இன்று நீங்கள் வருகிற சினிமாவிலும் மற்றும் சீரியலிலும் பார்க்கிறீர்கள் என்றால், மற்றவர்களை உருவத்தை குறித்து இழந்து பேசுகிற காரியங்களும், அவமானப்படுத்துகிற காரியங்களும், பெற்றோர்களை நிந்திக்கிற காரியங்களும் அதிகமாக காணப்படும். அதுதான் கிறிஸ்துவ பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வளர்ப்பதில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை யாரை குறித்தும் அவமானப்படுத்துவதற்கோ நிந்திப்பதற்கோ நாம் ஊக்குவிக்க கூடாது. சினிமா பாடல்களையும் சினிமா படங்களையும் சீரியல் பார்ப்பதையும் தவிர்க்க வேண்டும். அதுதான் தேவன் முதலாவது சங்கீதத்தில் நமக்கு கூறுவது, பரிகாசக்காரன் கருமிடத்தில் உட்காரவே கூடாது. ஆகையால் இந்த பரிகரிக்கும் குணம், மற்றவர்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கும் குணம், நிந்திக்கும் குணம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணமாக இருந்தது. ஆகையால் முதலாவது யோசேப்பின் தகுதி, மரியாளுக்கு ஏற்ற துணைவனாக இருக்க வேண்டிய தகுதி, அவர் நீதிமானாயிருந்து மற்றவர்களை அவமானப்படுத்த மனதில்லாக இருந்தால். இந்த யோசேப்பு யூதா கோத்திரத்தில் இருந்து வந்தவர். அவர் ஆதி முற்பதாவான யூதாவையும் பார்த்தீர்கள் என்றால், அவரும் மற்றவர்களை அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தால். யூதாவின் காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்
யூதா சூவா என்ற ஒரு பெண்ணை, கானானிய பெண்ணை மனம் புரிந்தார். அவர்களுக்கு ஏர், ஓனான், சேனா என்று 3 குமாரர்கள் பிறந்தார்கள். ஏர் என்ற மூத்த மகனுக்கு தாமார் என்ன பெண்ணை யூதா மனமுடித்து வைத்தார். ஆனால் அந்த ஏர் அதிக துன்மார்க்கமான ஜீவித்தபடினால் ஆண்டவர் அவனை கொன்று போட்டார். மறுபடியும் தாமாருக்கு அந்த யூதகுல வழக்கப்படி 2வது குமாரனை மனம் பிடித்து வைத்தார். அந்த 2வது குமாரனும் தாமாருக்கு வேண்டிய திருமண கடமைகளை செய்ய விருப்பமில்லாதவனாய் இருந்தபடியினால் ஆண்டவர் அவனையும் கொண்டு போட்டார். ஆகையால் இங்கு யூதா மிகவும் பயந்து, எங்கே சேலாவை கொடுத்தால் சேலாவும் இறந்து போய் விடுவானா என்று பயந்து, தாமாரை குறித்து நீ போய் உன் தகப்பன் வீட்டில் சேலா பெரியவனாகும்படி கைம்பெண்ணாயிரு என்று கூறினாள். அவளும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். ஆனால் சேலா பெரியவனான பொழுதும் அந்த தாமாருக்கு குறிக்கப்படவில்லை. யூதகுல வழக்கப்படி முதல் குமாரன் இறந்து விட்டால் அவர்கள் 2வது குமாரனோ 3வது குமாரனோ இருந்தார். அவள் அந்த மூத்த மகனின் மனைவியோடு சேர்ந்து அவளுக்கு சந்ததியை உண்டாக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய கட்டளை. ஆனால் இங்கு சேலா கொடுக்கப்படாதனால் அவள் ஒரு வழியாக இங்கு யூதா திம்னாத்துக்கு மயிர் கத்தரிக்க போகிறார் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. உடனே தாமார் செய்த காரியம், தன் கைம்பெண்ணின் வஸ்திரங்களை கழிந்து திம்னாத்துக்கு போகிற நூற்றண்டையில் உட்கார்ந்திருந்தாள். அவள் முகத்தை மூடியிருந்தபடியினால் யூதா அவளை வேசி என்று நினைத்து அவளை கூப்பிட்டு அவளோடு சேர்ந்து விட்டான். அவருக்காக தாமார் கேட்ட அடையாளம் அவருடைய யூதாவின் ஆரமும் முத்திரை மோதிரமும் கைகோளும். யூதா எதையும் நினைக்காமல் அதை வச்செல்லாம் கொடுத்து அவர் அவளிடம் சென்று விட்டாள். 3 மாதம் கழித்து யூதாவுக்கு அடிக்கப்பட்டது. தாமார் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினால் கர்ப்பவதியானாள் என்று கூறப்பட்டது. இங்கு யூதா அதிக கோபம் கொண்டு கூட்டத்தை கூட்டி அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவளை சுட்டரிக்க வேண்டும் என்று கூறினார். ஆனாலும் தாமார் அந்த 3 பொருள்களையும், ஆரத்தையும் முத்திரை மோதத்தையும் கைகோளி அனுப்பி, இந்த மனிதல் தான் நான் கர்ப்பவதியானேன் என்று கூறினாள். அதையெல்லாம் பார்த்து யூதா மிகவும் மனஸ்தாபப்பட்டு, நான் தானே இந்த காரியத்தை செய்தேன் என்று மற்றவர்கள் முன்பாக அதை தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஆதியாகமம் 38:26. யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமல் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவரை சேரவில்லை. பிரியமானவர்களே, இங்கு யூதா தன் மருமகளாகிய தாமாரை குற்றப்படுத்த மனதில்லாமல் இருந்தார், அவமானப்படுத்த மனதில்லால் இருந்தால். யூதா நினைத்திருந்தால் இது என்னுடைய காரியம் இல்லை, இந்த 3 பொருள்களும் என்னுடையதல்ல, அவள் யாரிடம் சேர்ந்தாளே என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்னாக அவளை நிந்தித்து பரிகரித்து சுட்டெரித்துவிடக்கூடும். ஆனால் இந்த யூதா வெகுஜன கூட்டத்திற்கு முன்பதாக தன் தவறை ஒத்துக்கொண்டார். ஆகையால் தான் வேதாந்தத்தில் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கூறப்படுகிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட மற்றவர்களுக்கு முன்பாக ஏதாவது ஒரு தவறை மற்றவர்கள் கண்டுபிடிக்கும் பொழுது அதை ஒத்துக்கொள்ளுகிற குணமுள்ளவளாக இருக்க வேண்டும். அதற்காக மற்றவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு சாதாரணமானவர்கள் போல் இருக்க பழகவே கூடாது. அது தேவாதி தேவனின் குணாதிசயங்கள் இல்லை. இங்கு யோசேப்பு யூதா பரம்பரையில் வந்தவர். யூதாவும் நீதிமானாக இருந்தார், யோசேப்பும் நீதிமானாக இருந்தார். இந்த யூத பரம்பரையில் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்தார். அவரும் மற்றவர்களை அவமானப்படுத்த பிரியமில்லாதவர்களாக இருந்தார். என்றால் ஒருமுறை யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒருமுறை விபச்சாரத்தில் கையும் விழுமாக பிழிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை பரிசேயரும் வேதபாரகரும் அவருக்கு முன்பாக வைத்து அவரிடம் கேட்டது, மோசே ஆகமத்தின்படி இந்த ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசுவோ அதை கேளாதவர்கள் போல் குனிந்து எழுதி கொண்டே இருந்தார். ஓயாமல் அவரை அலட்டி கொண்டிருக்கும் பொழுது அவர் பார்த்து இவ்வாறு சொன்னது, உங்களில் குற்றமில்லாதவன் முதலாவது கல்லை எரிய கடவன் என்று கூறினார். அவர்கள் குற்றமில்லாதவன் முதலாவது கல்லை எரிய கடவன் என்று சொல்லும் பொழுது மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் கல்லை போட்டுவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார்கள்.
பிற்பாடு அங்கே இயேசுவும் அந்த ஸ்திரீயும் தவிர ஒருவரும் இல்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீயை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொன்னார். யோவான் 8:10. இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றாள். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு நியாயாதிபதியாக நம் இந்த உலகத்தில் வரவே இல்லை. ஆகையால் தான் அவளை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அதற்கு மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை மற்றவர்கள் முன்பாக அவமானப்படுத்தக்கூடாது என்று குறியாக இருந்தாள். அவள் பாவியான ஸ்திரீதான். ஆனால் ஆண்டவரிடம் மட்டும்தான் அந்த பாவத்தை சொல்ல வேண்டும், அவருக்கு மட்டும்தான் அந்த காரியம் தெரிய வேண்டும் என்று நினைத்தபடியினால் இந்த ஸ்திரீ சொல்லும் பொழுது, ஒருவரும் இல்லை ஆண்டவரே என்று கூறின பொழுது, நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று கூறிவிட்டார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் அதுதான். நாம் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் அவரிடம் வந்து தனித்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். நம் பாவங்களை பரிகரிக்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவாதிபதியாக வந்தார். அந்த உண்மைத்தன்மையை அறிந்தவர்களாக நாமும் கூட இந்த யோசேப்பின் குணாதிசயம் பெற்றவர்களாக மற்றவர்களை எந்த காரியத்திலும் எந்த விஷயத்திலும் அவமானப்படுத்த மனதில்லாதாக இருக்க வேண்டும். தேவன் அந்த கிருபையை நமக்கு அள்ளி செய்வாராக. அடுத்ததாக தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. இங்கு யோசேப்பு தூதனால் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பிரியமானவர்களே, இங்கு யோசேப்பு பலவிதமான காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் வந்து அவர் எந்த தவறும் செய்து விடாதபடி நீ மரியாதை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று கூறுகிறார். முக்கியமாக இங்கு கவனிக்க வேண்டியது தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு என்று அடைமொழியோடு யோசேப்பு இந்த தூதன் அழைக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பத்திமேயு என்ற குருடன் குணம் பெறுவதற்காக தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எனக்கும் இறங்கும் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த அடைமொழி தான் தாவீதின் குமாரன், யோசேப்புக்கும் இந்த அடைமொழி தான் தாவீதின் குமாரன். இருவரும் தாவீதின் குமாரனாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் சகோதரர்களாக எண்ணப்படுகிறார்கள். நாமும் கூட நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கும் பொழுது இந்த தாவீதின் பரம்பரையாக எண்ணப்படுவோம். நம்மையும் கூட ஆண்டவர் தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரத்தியே என்று அழைப்பார். அப்படி நாம் அழைக்கப்பெறும் ஸ்லாக்கியம் பெறும் பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளாக ஆகப்பெறும் ஸ்லாக்கியம் பெறுகிறோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மூத்த சகோதரனாக இருந்து செயல்படுவார். மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அல்லாமல் அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறார் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, யோசேப்பு இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை, தேவாதி தேவனின் சித்தத்தை செய்வதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட பாக்கியம். ஆயால் அவர் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே என்று அழைக்கப்பெறும் ஸ்லாக்கியத்தை பெறுகிறார். நாமும் கூட தேவாதி தேவனின் சித்தத்தை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தாவீதின் குமாரத்தியே, தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படும் ஸ்லாக்கியம் பெறுவோம். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மூத்த சகோதரனாக மாறிவிடுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரனாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு பெருமை! எல்லா காரியத்தையும் அவரே முன்னின்று செயல்படுத்தி விடுவார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டியது, உண்மையாகவே நான் தாவீதின் குமாரத்தி என்று நாம் அழைக்கப்படும் ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோமா? அதற்கு காரியம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிற ஜனங்களாக காணப்படுகிறோமா என்பதுதான்.
ஆகையால் இதை சிந்திப்போம் பிரியமானவர்களே. நான்காவதாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இன்று இப்பொழுது ஆண்டவராக இயேசுவின் பெயர் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அது ஒரு புதிய ஒரு நாமம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனத்தை பார்த்தீர்கள் என்றால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவருடைய நாமம் அதிசயம், தேவாதி பிதாவானவர் என்றெல்லாம் தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசு என்ற பெயர் எங்குமே கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் துவக்க காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு என்று பெயர். மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இங்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும் இயேசு என்ற நாமம் தான் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். ஏனென்றால் இயேசு என்ற நாமத்திற்கு தான் பிசாசு அதிகமாக பயப்படுகிறான். நீங்கள் இயேசு என்ற நாமத்தில் தான் வியாதிகள் ஓடி போகும். இயேசு என்ற நாமத்தில் தான் நம் பாவங்கள் கழுவப்படும். இயேசு என்ற நாமம் தான் நம்மை பரலோகத்தில் சேர்க்கும். இயேசு என்ற நாமம் தான் நம்மை கவலைகள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். ஆகையால் நாம் இந்த இயேசு என்ற நாமத்தின் வல்லமையை உணர்ந்தவர்களாக நாம் ஜீவிக்கிறோமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. மற்ற புறஜாதிகள் கூட இயேசு என்ற நாமத்தை இயேசுவும் ஒரு கடவுள் தான், மற்ற தெய்வங்களும் எங்களுக்கு ஒரு கடவுள் தான் என்று சொல்வார்கள். அப்படி இல்லை பிரியமானவர்களே. நாம் இயேசு என்ற நாமத்தை ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற தேவனாக நாம் கண்டு கொள்ள வேண்டும். ரட்சிக்கிற தேவனாக கண்டு கொள்ளாமல் வெறுமனே இயேசு இயேசு என்று ஜெபித்துக் கொண்டிருந்தால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 19ஆம் அதிகாரத்தில் ஸ்கேவா என்னும் ஒரு பிரதான ஆசிரியர் இருந்தார்கள். அவருக்கு 7 குமாரர்கள். அவர்கள் அந்த 7 குமாரர்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையான இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அந்த வெறுமனே அந்த நாமத்தை எடுத்து பிசாசுகளை துரத்த வேண்டும், நாங்கள் ஒரு பெரிய அதிசயம் காண்கிறது போல் காண வேண்டும், மற்றவர்களுக்கு முன்பாக நாங்களும் பெரியவர்களாக காண வேண்டும் என்று இயேசு என்ற நாமத்தை சுரித்து அவர்கள் எடுத்துக்கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தார்கள். மற்ற மந்திரவாதிகள் அவ்வாறு செய்வது போல் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு முறை என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 19:15, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயம்பட்டவர்களாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட வெறுமனே ஏதோ ஒரு காரியத்துக்காக இயேசு என்று உச்சரிப்பதை தவிர்த்து விட்டு நிச்சயமாகவே இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்ற ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக ஜீவிக்க வேண்டும். அந்த இயேசு என்ற புதிய நாமத்தை நாம் தரித்தவர்களாக ஜீவிக்க வேண்டும். தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக இம்மானுவேல் என்று பெயர். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது இட்ட பெயர் இம்மானுவேல் தான். மத்தேயு 1:22, தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவள் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இயேசு என்ற நாமத்தை நாம் முதலாவது உணரும் பொழுதுதான் இம்மானுவேல் என்ற நாமத்தின் அர்த்தத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முற்படுவோம். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு என்ற நாமத்தின் பாவத்தை ரட்சிக்கிறதாக கண்டுகொள்ளும் பொழுது தேவன் இம்மானுவேலாக நம்மோடு கூட எல்லா காரியத்திலும் இருப்பார். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது வாழ்ந்து பிறந்து ஏதோ ஒரு பிரஜாதி மனிதர்கள் போல வாழக்கூடாது. இயேசு என்ற நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாகவும் இம்மானுவேலாகிய தேவன் நம்மோடு இருக்கிறவர்களாகவும் நாம் கண்டு கொள்ள வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா? இந்த காரியத்தில் சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று நாம் காணப்பட வேண்டும். ஆதாமும் ஏவாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் தேவாதி தேவனின் சந்திப்பை அதிகமாக மகிழ்ந்து கழித்தவர்கள். ஆனால் அவர்கள் கட்டளையை மீறினதனால் அந்த உறவு துண்டிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது மறுபடியுமாக மனுக்குலத்தோடு உறவாடத்தக்கதாக இம்மானுவேல் என்ற நாமத்தோடு தேவன் இங்கு நம்மோடு இருப்பவராக விரும்புகிறார். நாம் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறோமா? ஆதாம் ஏவாளிடமிருந்து துண்டிக்க
துண்டிக்கப்பட்ட அந்த உறவை நாம் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஆகையால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் தேவன் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேலாக இருக்கிறார் என்று கண்டுகொள்ளத்தக்கதாக ஸ்லாக்கியத்தை தேவன் தருவாராக. கடைசியாக நித்திரை தெளிந்த யோசேப்புக்கு இத்தனை காரியங்களும் சொப்பனத்தில் தான் நடந்தது. மத்தேயு 1:24 யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தன்னை கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். பிரியமானவர்களே, இங்கு யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டபடியே காரியங்களை எல்லாம் செய்தார். மரியாளை சேர்த்து கொண்டால் அவர் பிறக்கும் அளவும் அவளை அறியாதிருந்து இயேசு என்று பெயரிட்டார். நாமும் கூட நாம் நித்திரை மயக்கத்திலிருந்து எழும்பொழுதுதான் கர்த்தர் கட்டளையிட்டபடிய காரியங்களை எல்லாம் செய்ய முடியும். நாம் கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை எல்லாம் செய்யாமல் இருக்கும் பொழுது, செய்ய மனதில்லாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அறிந்து கொள்ளலாம், ஒரு நித்திரை மயக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆயால் இந்த நித்திரை மயக்கத்தின் ஆவியை நாம் எடுத்து போட்டு தேவன் கட்டளையிட்ட பிரகாரமாக செய்யத்தக்கதாக யோசேப்பின் ஆவியை ஊற்றத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ரோமர் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமயமா இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற தருணம் மிக சொற்ப காலம்தான் நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை கிறிஸ்துமஸ் நம் வாழ்க்கையில் வருமோ என்று தெரியாது. ஆகையால் இந்த கிறிஸ்துமஸை நாம் நித்திரை தெளிந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களுக்கு யாருக்காவது எங்கள் ஜெப உதவி தேவைப்படும் என்றால் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் செய்கிற அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் எங்களை அழைத்தால் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆவலாக இருக்கிறோம். தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, எது உண்மையான கிறிஸ்துமஸ் என்று என் வாழ்க்கையில் கண்டு கொள்ளத்தக்கதாக மத்தேயு அதிகாரத்திலிருந்து நாங்கள் கண்டு கொண்டோம் கத்தாவே. ஆண்டவரே, மரியாள் ஆண்டவரே திருமணம் ஆவதற்கு முன்பே ஆண்டவரின் தாயார் என்று அழைக்கப்பட்டால் அதே போல நாங்கள் இள வயதிலே நாங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, யோசேப்பு நீதிமானாய் இருந்து மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இருந்தார் கத்தாவே. ஆண்டவரை, நாங்களும் யோசேப்பை போல யூதாவை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களை எந்த காரியத்திலும் அவமானப்படுத்தாமல் நிந்திக்காமல் இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கத்தாவே. எலிசாவை அந்த சிறு பிள்ளைகள் அவர்கள் நிந்தித்தார்கள், அவர்களை கரடிகள் பீறி போட்டது. அதே போல மற்றவர்களை உருவத்தை குறித்து இகழாதபடி, கேலி பேசாதபடி, அதன் மூலம் எங்களுக்கு சாபத்தை வருவித்துக் கொள்ளாதபடி கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இயேசு என்ற நாமத்தை உணர்ந்தவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாட கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இம்மானுவேல் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் கத்தாவே. அந்த நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளவராக எங்களுக்கு கிறிஸ்துமஸை கொண்டாட கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மேலும் இது கடைசி காலங்களாக இருக்கிறபடியால் நாங்களும் நித்திரை விட்டு எழுந்து ரட்சிப்பு சமயமா இருக்கிறது கத்தாவே. அந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டவர்களாக கிறிஸ்துமஸ் கொண்டாட கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன்.